Hello children, welcome to our 6th science class. In this video, we are going to discuss about what are fertilizers. Students, இந்த வீடியோல நம்ம fertilizers-னா என்னன்னு பார்க்க போறோம். Students, apart from water, sunlight and air, certain nutrients are also needed for the growth of plants. That is animals மாதிரியே ஓகேவா சன்லைட் ஏர் அண்ட் வாட்டரை தவிர சில நியூட்ரியன்ஸும் பிளான்ஸுக்கு தேவைப்படுது. The nutrients are needed to plants to germinate, grow, fight off diseases and pests and to reproduce. நியூட்ரியன்ட் எதுக்காக பிளான்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் முளைக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு, டிசீசஸ் அண்ட் பெஸ்ட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் தான் பிளான்ட்ஸுக்கு நியூட்ரியன்ட் தேவைப்படுது. And students, we know that the plants get their nutrients from the soil. Plants அந்த நியூட்ரியண்ட்டை எதிலிருந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலிருந்து தான் எடுக்கும். அந்த நியூட்ரியன்ட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகி ரூட் வழியாக பிளான்ட்டுக்குள்ளே போயிடும். And students, nutrients are needed in larger, smaller or trace amounts for the plant to stay healthy. அதாவது பிளான்ட்ஸுக்கு வந்து சில நியூட்ரியன்ஸ் அதிகமாகவும் சில நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் அண்ட் சில நியூட்ரியன்ஸ் ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்டும் தேவைப்படுது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து நியூட்ரியன்ஸை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சியரி அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. And students, இதில் NPK, that is nitrogen, phosphorus and potassium, இந்த நியூட்ரியண்ட்டை primary nutrients அப்படின்னு சொல்கிறாங்க. And students, nitrogen, phosphorus and potassium are the three important nutrients among the various nutrients needed for the growth of plants. That is nitrogen, phosphorus and potassium வந்து பார்த்திங்கன்னா 3 important nutrients அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸுக்கு நிறைய மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த 3 இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் 3 ஆர் கால்ட் அஸ் பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ். அதனால் இதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், N அப்படிங்கிறது சிம்பிள் ஃபார் நைட்ரஜன், P அப்படிங்கிறது சிம்பிள் ஃபார் பாஸ்பரஸ் அண்ட் K அப்படிங்கிறது சிம்பிள் ஃபார் பொட்டாசியம். ஸோ இதுதான் நம்ம வந்து சுருக்கமாக NPK அப்படின்னு சொல்கிறோம். Students, the table given depicts the quantity of elements absorbed by certain common plants. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சில காமன் பிளான்ட்ஸ் பெர் ஹெக்டேருக்கு எவ்வளவு ஈல்டு கொடுக்கும், தட் இஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க இன் கிலோகிராமில். அண்ட் அவ்வளவு ஈல்டு கொடுக்கறதுக்காக அந்த கிராப்பு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி எலமெண்ட்டை எவ்வளவு கிலோகிராம் அப்சார்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த டேப்லெட் காலத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். And students, what would happen to the nutrient content of the soil if the field is formed continuously? அதாவது நம்ம ஃபீல்டில் கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சாயிலோட நியூட்ரியன்ட் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் கண்டினியூஸாக நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சாயிலில் நியூட்ரியண்ட்டோட அளவு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி மண்ணோட விளையும் தன்மை, தட் இஸ் ஃபெர்டிலிட்டி என்னாகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஈல்டும் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். வென் ஃபார்மர் கண்டினியூஸ் டு க்ரோ கிராப்ஸ் one after the other, then all nutrients available in the soil reduce and the crop yield decreases automatically. கிராப்போட yield வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும். So students, how could we resend these nutrients back to the soil? அப்போது நம்ம மறுபடியும் அந்த சாயிலில் இந்த நியூட்ரியண்ட்டை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்ஸ் ஆர் புட் பேக் இன் த சாயில் பை ஆடிங் ஃபெர்டிலைசர். தட் இஸ் அந்த நியூட்ரியண்ட்டை தான் நம்ம ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறது மூலமாக திருப்ப மண்ணுக்கு கொண்டு வரோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெர்டிலைசர்னால் என்ன? ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் that we add to the soil to provide one or more nutrients
டு த சாயில். ஸோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது அது ஆர்கானிக் தட் இஸ் லிவிங் திங்ஸ்லேருந்து அப்டைன் பண்ண சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆர் இன்ஆர்கானிக் தட் இஸ் இன்ஆர்கானிக் திங்ஸ்லேருந்து தட் இஸ் மினரல்ஸ்லேருந்து அப்டைன் பண்ண சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் நியூட்ரியண்ட்டை சாயிலில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸோ த கெமிக்கல் ஆர் நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் added to the soil or land to increase the fertility. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர். அதாவது ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது கெமிக்கல் ஆர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். அதை என்ன பண்ணுறோம் சாயில் கூட ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டி தட் இஸ் விளையும் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த கெமிக்கல் ஆர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். And students, now you can understand what are fertilizers. In our next video, we will discuss about the classification of fertilizers. Thank you, students.